இந்த மசாலாவை நீங்க சாப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க. சிங்கப்பூரே அலறிருச்சாமே. ஒருத்தர் எதுக்கு வேணா அடிமையா இல்லாம இருப்பாங்க. ஆனா சாப்பாடு அப்படின்னு வந்துட்டா சாப்பாட்டோட ருசிக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே சமயத்துல பசி வந்துட்டா தன்னோட நிலையை மறந்து கத்துற பழக்கம் மனிதர்களுக்கு மட்டுமில்ல, விலங்குகளுக்கு மட்டுமில்ல, விலங்குகள், பறவைகள் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்குது. அதிலும் குறிப்பா மனிதர்களாகிய நாம உணவு மேல எப்பவுமே ஒரு தனி பற்றையும் ஆசையும் விருப்பத்தையும் கொண்டிருக்கிறோம். அது எப்படின்னா, தொடர்ச்சியா வீட்டுல செய்யற உணவுகள்லயுமே சில மாற்றத்தை கொண்டு வந்து புதுசா உணவுகளை ருசிக்கணும் அப்படின்னு விரும்புறோம். அதுக்காக பல யூடியூப் வீடியோக்களையும் பார்த்து சமைக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல்கள், தெருவோர கடைகளுக்கும் போய் சாப்பாடு சாப்பிட்டு ருசிக்கிறோம். இப்படிப்பட்டதுல இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் போன்றவை அதிகமா இந்த காலத்துல இளைஞர்களால விரும்பி உண்ணப்படுற உணவுகளா சொல்லப்படுது. இதை தவிர பிரியாணி அப்படிங்கிறதும் பரோட்டா அப்படிங்கிறதும் பல பேரோட விருப்பமான உணவாகவும் இருக்குது. அதிலும் குறிப்பா சிலர் இந்த உணவு சாப்பிடுறதையே தன்னோட வேலையாவை கொண்டு செயல்படுறாங்க. அதாவது இப்ப இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு யூடியூப்ல ஒரு சேனலை கிரியேட் பண்ணி அந்த சேனல்ல ஃபுட் விளாக்ஸ் அப்படின்னு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்குமே போய் ஒவ்வொரு விதமான உணவை ருசிச்சு அது குறித்த தன்னோட கருத்தையும் பதிவிட்டு வீடியோவையும் வெளியிட்டு சம்பாரிச்சிட்டும் வராங்க. அந்த வகையில ஒரு ஃபுட் விளாகர் இப்போ ரொம்பவே பிரபலமா நம்மளோட தமிழகத்திலயுமே இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். இப்படிப்பட்ட உணவுல பயன்படுத்தப்படுற உணவுப் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் எல்லாமே தரமானதா, பாதுகாப்பான முறையில தான் மேற்கொள்ளப்படுதா அப்படின்னு அனைவருடைய எதிர்பார்ப்பும் கேள்வியாவும் இருக்குது. சில இடங்கள்ல இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படுது, சில இடங்கள்ல ருசி அவங்களோட கண்ணையே மறைச்சிடுது. ருசிக்காகவும் காரத்துக்காகவும் தன்னோட விருப்பத்துக்காகவும் பல வகையான மசாலா பொருளை பயன்படுத்தி உண்டு மகிழ்றாங்க. அந்த வகையில நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்களால பயன்படுத்தப்படுற ஒரு மசாலா பொருள் நிறுவனமான எவரெஸ்ட் நிறுவனம் தயாரித்த மீன் குழம்பு மசாலாவுல பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிறதா சிங்கப்பூர் அரசு அதை தடை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பிரபல மசாலா நிறுவனங்கள்ல ஒன்னான எவரெஸ்ட் தன்னோட மசாலா பொருளை சிங்கப்பூருக்கும் ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில எவரெஸ்டோட மீன் குழம்பு மசாலாவுல எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிற உணவுல பயன்படுத்த அங்கீகரிக்கப்படாத பூச்சிக்கொல்லி இந்த மசாலா பொருட்கள்ல பயன்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னும், அந்த மசாலா பொருள்ல குறைந்த அளவே எத்திலீன் ஆக்சைடு பயன்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னா கூட உடனடியா ஆபத்து ஏற்படலனாலும் கூட நீண்ட காலமா சாப்பிட்டு வர்றதுனால உடல்நல பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எவரெஸ்ட் நிறுவனத்தோட தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்துற நுகர்வோர்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளை உட்கொண்டவர்கள் மற்றும் அவர்களோட உடல் நலம் பற்றி அக்கறை கொண்டவர்கள் கண்டிப்பா மருத்துவ ஆலோசனைகளை பெறணும் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எவரெஸ்ட் மீன் மசாலா தயாரிப்புகளை உடனே திரும்ப பெறுமாறு அந்த நிறுவனத்திற்கு சிங்கப்பூர் உணவு முகமையும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இருந்தாலுமே சிங்கப்பூர் அரசாங்கத்தோட இந்த தகவலுக்கு எவரெஸ்ட் நிறுவனம் இதுவரைக்கும் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கிறது மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பை தான் ஏற்படுத்தி இருக்குது. அதனால உணவு பிரியர்கள் தாங்கள் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுற சாப்பாட்டுல எந்த மாதிரியான மசாலா பொருட்கள் பயன்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களும் இணையதளங்கள்ல உலா வந்துகிட்டு இருக்குது.